அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி காலைல வந்து நம்மளுக்கு குரூப் 2ஓட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம எல்லாமே பார்த்தோம். அப்ளிகேஷனும் போடுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஃபஸ்ட் நாளே போயிட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. குரூப் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து டவுட்டு கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, குரூப் 2 படிக்கலாமா இல்லை குரூப் 2A படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வீடியோ போட்டுருவேன். குரூப் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குரூப் 2க்கும் சரி குரூப் 2Aக்கும் சரி ப்ரிலிம்ஸு ப்ளஸ் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே ப்ரிலிம்ஸ் வந்து சேமாக தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். மெயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2க்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்லேயும் குரூப் 2Aக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்லேயும் இருக்கும். இன்டர்வியூ வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குரூப் 2 அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரிலிம்ஸ் தான் எழுத போகிறோம். ஆனால் நிறைய பேர் என்ன டவுட்டு கேட்குறீங்க அப்படின்னா, 2 படிக்கலாமா 2A படிக்கலாமா எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஈஸி அப்படின்னா குரூப் 2 தான் ஈஸி. அது மட்டும் இல்லாமல் குரூப் 2 வந்து நீங்கள் இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைமும் இனஃபாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு 100 நாள் இருக்குது அப்படின்னு ரஃபாக சொன்னோன்னா, நம்ம குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கே வந்து 100 நாள் இருக்குது. இப்போயே நீங்கள் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஆரம்பிச்சிங்கன்னா கூட போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் முடித்தோடனே எப்படியும் ஒரு 2 மந்த்ஸாவது மினிமம் வந்து டைம் கொடுப்பாங்க. கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் வைப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக எழுத ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட நம்ம அப்போ வந்து கொஞ்சம் ஸ்பீட் வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். அதனால் எல்லாருமே எழுதும்போது இப்போயே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. குரூப் 2 தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் சொல்கிறாங்க தமிழில் எழுதுனா கம்மியாக இருக்கும், இங்கிலீஷில் எழுதுனா வந்து நிறையா மார்க் போடுறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இருந்தாலுமே கூட என்னை பொறுத்த வரைக்கும் நான் எழுதுனதை வச்சு சொல்கிறேன். கண்டிப்பாக அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாலாம் வந்து மார்க் போடுற மாதிரிலாம் தெரியல. ஓகேவா? ஏன்னா நானே வந்து ஒரு 3 கொஷின் விட்டுட்டவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு 18 மார்க்குக்கு நான் எக்ஸாமே எழுதலை. அதனால் நம்ம வந்து பின்னாடி நடக்க போகிறத வச்சு நம்ம எதுவும் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளோட 100% கொடுத்தோம் அப்படின்னா கடவுளுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் நம்மளோட உழைப்போட பலன் வந்து கண்டிப்பாக என்றைக்கும் வீணாக போகாது. அதனால் படிக்கும் பொழுதே இப்போயே வந்து குரூப் 2க்கு எய்ம் பண்ணி படிங்க. ஏன்னா குரூப் 2Aக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஷின் வந்து இருக்கும். ஓகேவா? அந்த இடத்துல எல்லாருமே வந்து எழுதுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே குரூப் 2Aக்கு போகலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து எழுத போகிறோம். ஓகேவா? அதாவது இப்போ குரூப் 2க்கு வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. நாங்கள் எழுதும்போது சிலபஸ் சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட் டைம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் ஒரே லெவலில் தான் இருப்பாங்க அந்த டைமில். அதே மாதிரி இப்போயும் ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால இப்போ படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, 4 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே இப்போது ஒரே லெவலில் தான் இருப்பாங்க. ஓகேவா? அதனால் இந்த டைமில் எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு விஷயம் கஷ்டம்னா எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் இப்போயே நீங்கள் எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. குரூப் 2க்கு வந்து எய்ம் பண்ணுங்கள். குரூப் 2வில் தான் நல்ல போஸ்டிங்லாம் நிறையா இருக்கும். அதேமாதிரி சேலரி வைஸும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு அதிகாரம் அப்படின்ற வயசுலேயும் வந்து குரூப் 2வில் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அதனால் எழுதுறது வந்து ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்ம எல்லாருமே ஒரு டிகிரி மினிமம் படித்தவங்க மட்டும்தான் வந்து குரூப் 2க்கு அப்ளையே பண்ண முடியும். நம்மளாம் எழுதாமையே வந்திருப்போம் இவ்வளோ தூரம். கதையாச்சும் எழுதியிருப்போம் இல்லையா? ஒரு 40 பக்கத்துக்காச்சும் கதையாவது எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுகிற ஒரு 3 மணி நேரத்தில் நம்ம எவ்வளோ பக்கம் எழுதிட்டு தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். அதனால் எழுதுறதை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்ல. கண்டிப்பாக வந்து குரூப் 2க்கு ஈஸியாக எழுத முடியும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட்டு நம்ம எப்படி ப்ரிலிம்ஸ்க்கு டெஸ்ட்டு போட்டு பார்க்குறோமோ அதே மாதிரி மெயின்ஸுக்கும் டெஸ்ட்டு போடணும். தெரியுதோ தெரியலையோ அந்த கொஷினை ஆன்சர் பண்ண நம்ம இப்போலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் எக்ஸாம்லேயும் பண்ண முடியும். சரியா? கேட்குறவங்க எல்லாருக்குமே வந்து நான் குரூப் 2Aக்கு படிக்காதீங்க அப்படின்னு சொல்லலை. குரூப் 2Aக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து நீங்கள் குரூப் 2 எழுதுனீங்கன்னா குரூப் 2A எழுதக்கூடாது அப்படின்னு எந்த ரூல்ஸும் இல்லை இல்லையா? அதனால் குரூப் 2க்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். குரூப் 2Aவும் சைட் பை சைடு அது ஒன் வேர்டு தான் இல்லையா? அப்போ வந்து கொஞ்சம் இதில் இல்லாத கொஞ்சம் போர்ஷன் வந்து குரூப் 2Aல இருக்குது. அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக நிறைய அந்த சயின்ஸ் அண்ட் டெக்கில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க குரூப் 2Aக்கு. அதை வந்து நம்ம சைட் பை சைடு படிச்சுக்கலாம். இல்லை ஒரு டெஸ்ட் பேட்சாவது போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் குரூப் 2க்கு வந்து படிக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் குரூப் 2வில் ஒரு நல்ல மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு நம்ம குரூப் 1க்கு போகணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் குரூப் 2Aக்கு போயிட்டு குரூப் 1 போகிறது கஷ்டம். அதே குரூப் 2வில் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்துட்டீங்க அப்படின்னா வேலை கிடைக்கலனா கூட நம்ம அடுத்தது குரூப் 1க்கு வந்து இந்த ப்ராக்டிஸ் வச்சு நம்ம படிச்சுக்கலாம் இல்லையா? அதனால் கண்டிப்பாக குரூப் 2க்கு வந்து எய்ம் பண்ணுங்கள். குரூப் 2Aக்கு சைட் பை சைடு ஒரு டெஸ்ட் பேட்ச் அது போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்து
நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து நான் வந்து 165 எனக்கு கிடைக்குமா அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எனக்கும் கூட ஒன்றுமே தெரியாது. நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதும்போது 154 மார்க் எடுத்திருந்தேன் 200க்கு. அப்போ வந்து 162 எடுத்தவங்களாம் விஏஓ போஸ்டிங்கே போனாங்க. அப்பயும் வந்து என்ன சொன்னாங்க, "நீ போத் ஹையர் வச்சுருக்க, டைப்பிங் இருக்குது, அதனால் கண்டிப்பாக கிடைக்கும்" அப்படின்னாங்க. ஆனால் வந்து எனக்கு அப்போ கவுன்சிலிங் பற்றிலாம் ஒன்றும் தெரியல. அதனால் நான் அதை பற்றி ஃபாலோ பண்ணல, விட்டுட்டேன். அடுத்தது இப்போ போன எக்ஸாமில் வந்து 158 எடுத்திருந்தேன். கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளாஸ் எடுத்த சாரே வந்து நம்பிக்கையாக சொன்னார். அதுக்கும் நான் நம்பிகிட்டே இருந்தேன். கடைசியில் கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு கிடைக்கல. அதனால் நம்ம எதிர்பார்க்கறது நம்ம எழுதுனதுனால நம்ம எதிர்பார்க்கறது தப்பில்ல. நானும் அப்படி தான் எதிர்பார்த்துட்டு தான் இருப்பேன். ஆனால் வந்து இப்போ நம்மளுக்கு இந்த சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. இப்போ வந்து குரூப் 1 இந்த மாதம் எழுத போகிறோம் ஜூலையில். அடுத்தது குரூப் 2 இருக்குது, ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம கட் ஆஃப் பற்றி கவலைப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க முடியாது. அதனால் வந்தால் ரொம்ப சந்தோஷம், வரலன்னா அதோட ரொம்ப சந்தோஷம் நினச்சிட்டு நம்ம குரூப் 2 ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்னு எய்ம் பண்ணி படிங்க. அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, குரூப் 2க்கு ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் சேர்த்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. வந்து சயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். குரூப் 2க்கு நம்ம ரிட்டன் எக்ஸாம் எழுதும்போது பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து இப்போ நிறைய இஸ்ரோ பற்றி படிப்போம். அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கில் டிஆர்டிஓ பற்றிலாம் படிப்போம். நிறைய விஷயம் படிப்போம். அதுக்கு வந்து பேசிக்ஸ் தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதே மாதிரி பயாலஜியில் பார்த்தோன்னா நிறைய டிசீஸ் பற்றி படிக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அதில் மரபியல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பாட்னியில் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் படிக்கும்பொழுது நம்மளுக்கு பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதனால இப்போ ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது சயின்ஸுக்கு ஒன்றும் இல்லை, 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற பேசிக்லாம் சும்மா ரீட் பண்ணிவிடுங்க. லெசனை ரீட் பண்ணிவிட்டு பேசிக்ஸ் எல்லாம் வந்து நல்லா தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பாலிட்டி, எக்கனாமி, யூனிட் 9 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே சேமாகவே வரும். அந்த மாதிரி விஷயத்தெலாம் படிக்கும்பொழுதே நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா படிச்சுட்டு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ ஒரு லெசனை படிக்கிறீங்க, பாலிட்டிலே ஒரு லெசன் படிக்கிறீங்க, இப்போ குடியரசுத் தலைவரை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா படித்து முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சும்மா உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்கோ, எந்தெந்த ஆர்டிக்கல் ஞாபகம் இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா போதும். கண்ணை மூடிட்டு உங்களுக்கு எதெல்லாம் மனசில் இருக்கிறது எழுத தெரியுதா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா போதும். அதுமாதிரி ஒரு நாளைக்கு உங்களுக்கு எழுத ஸ்பீடு வரும் அப்படின்னு நினச்சி நம்பினா கூட பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாச்சு சும்மா புக் எடுத்து வச்சு ஒரு நோட்டு, அதாவது ரூல்டு நோட்டில் வந்து எழுதி பாருங்கள். ஓகேவா? அடுத்தது படித்தது விஷயத்தை வந்து நம்ம முன்னாடியே மைண்டில் சொல்லி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ எழுதி பாருங்கள். இது ரெண்டையும் பண்ணிங்கனாலே மெயின்ஸுக்கு இப்போதைக்கு இது போதும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இப்போலேருந்தே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு படித்த மாதிரி லைன் பை லைன் படிக்க தேவையில்ல. நான் என்ன சொல்ல போனால், ப்ரிலிம்ஸ்க்கு வந்து குரூப் 2க்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமலே பாஸ் பண்ண முடியும். ஓகே, நம்மளுக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்குது. மேக்ஸில் 25 இருக்குது, தமிழில் 100 இருக்குது. அது இல்லாமல் ஜிஎஸ்சில் ஒரு பாதி போட்டிங்கனாலே ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஆனாலும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் தேவை அப்படின்றதுனால ஜஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான ஸ்கீம்ஸ் மட்டும் எடுத்து படிச்சுக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். சரியா? இப்போலேருந்தே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் டச்சில் இருந்தீங்க, ஏன்னா மெயின்ஸ் படிக்கும்போது அதோட பேர்டனாக தெரியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு முக்கியமான டாபிக்ஸ் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்